இன்றைய தினம் மாவீரன் ஆகாஷ் தேவேந்திரனுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு பெருந்திரளாக கூடியிருக்கின்ற என் உயிரிலும் மேலான என் சமுதாய சொந்தங்களே, இந்த நீதிக்காக தொடர்ந்து தன் பிள்ளையை இழந்தது போன்று ஒவ்வொரு தாய்மார்களும் அவர் பெற்றெடுத்த அந்த பிள்ளையாக நினைத்து 13 நாட்கள் தொடர்ந்து இரவு பகல் பார்க்காமல் இந்த போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வீர முழக்கத்தோடு பெண்கள் அனைவரும் போராட்ட களத்திலே கலந்து கொள்வது எந்த சமூகத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான பெண்கள் இருக்க மாட்டார்கள். இந்த தேவேந்திர குலத்தினுடைய வீர மங்கைகளாக இன்றைய தினம் இந்த இரவு பகல் பார்க்காமல் போராடி கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் உங்கள் பாதம் தட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஆகாஷினுடைய படுகொலைக்கு காவல்துறையை இதுவரையிலும் கைது செய்ய துப்பில்லாத இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு வெகு விரைவில் சாவு மணி அடிப்பதற்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது. முடிந்தால் இந்த நீதித்துறையின் சார்பாக ஒரு சில நாட்களில் அந்த கயவர்களை கைது செய்து காட்ட வேண்டும். நீங்கள் கைது செய்யவில்லை என்றவுடன் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று கனவு காங்காதீர்கள். வெகு விரைவில் இந்த போராட்ட களம் அந்த குற்றவாளிகளின் வீடுகள் தேடி அவர்களுடைய அந்த நீதிக்கு கட்டாயமாக நியாயம் கிடைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்காதீர்கள். என்னமோ அந்த தேவேந்திர சமூகம் தொடர்ந்து நீதிக்காக ரோட்டில் இருந்து வீதியில் இருந்து போராடி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்காதீர்கள். அன்றைய தினம் வெண்மணியிலே போராடினார்கள் என்று தம்பி சொல்லி போனார்கள். அன்று எரித்த அந்த குற்றவாளியை பல ஆண்டுகள் தவம் இருந்து எனது அன்பு தோழர் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அவனை தீர்த்து கட்டினார். அதுபோன்று கொடியங்குளம் கலவரத்திலே போராட்டத்திற்காக தவம் கிடந்தார் என்று நினைக்காதீர்கள். பதிலுக்கு பதிலாக பல கொலைகளை செய்ததனால் உங்களுடைய அடக்குமுறை அன்னைக்கு அழிந்தது. இது போன்று ஆகாசிற்காக நாங்கள் தொடர்ந்து இங்கே ரோட்டிலே உட்கார்ந்து கூக்குரல் கொடுப்போம். அதை பார்த்து நீங்க வேடிக்கை பார்ப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். கட்டாயமாக அதுக்கு நீதிக்கு நீதி, தண்டனைக்கு தண்டனை எங்களுக்கு கொடுக்க முடியும். அது வெகு விரைவில் நடக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, தேவேந்திர சமூகத்தினுடைய ஒற்றுமை எத்தனை ஆண்டு காலமாக 2006 தேவேந்திரனுடைய ஒட்டுமொத்தமான இந்த போராட்டம் ஆட்சி அதிகாரம் அத்தனை பேருக்கும் ஒரு சாவு மணியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து தேவேந்திர மக்களுடைய இந்த கோபத்திற்கு ஆளாகின்ற ஆட்சியாளர்களும் காவல்துறைக்கும் மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை தெரிவித்துக் கொண்டு, வெகு விரைவில் நீங்களே இந்த போராட்டத்தை முடிக்கின்ற வகையில் அந்த கயவர்களை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக சென்று அந்த கயவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.